சவுதி அரேபியாவுக்கு நீங்க ஒரு சவுதி வீட்டுக்கு டிரைவரா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சேலரியில கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாச செலவு எவ்வளவு ஆகும், அப்புறம் வந்து அக்காமடேஷன்ல எல்லாம் கிடைக்கும். அதாவது ரூம், சாப்பாடு, இன்டர்நெட் இதை பத்தி பார்க்கலாம். இது வந்து பழைய ஆள் கிடையாது, புது ஆள். சரிங்களா? நம்ம ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இங்க வரவங்களுக்கு தான் உள்ள நான் டீட்டெயில். இது சேனலுக்கு நீங்க யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம். நமக்கு வாங்க. நம்ம ஊர்ல வந்து இப்போ நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம டிரைவரா வரோம்னா நமக்கு வந்து பேசிக்கா, அதாவது இந்தியன்ஸுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு சேலரி கொடுப்பாங்க. இதுலையுமே வந்து ரெண்டு பிரிவு இருக்கு நம்மளே. அது நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு சேலரி கொடுப்பாங்க, அதாவது 1200, 1300, 1000 கொடுப்பாங்க சில வீட்டில். அதே சவுத் இந்தியன்ஸ், அதாவது கேரளா, தமிழ்நாடு இந்த ஆட்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1500 நமக்கு பேசிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 3 டைப் எடுக்கலாம். சில வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து 1500 ரியால் சம்பளம் கொடுத்து அதில் நீங்கள் தான் வந்து உங்களுடைய ஓன் செலவு, சாப்பாடு, இன்டர்நெட்டு, சப்பு சவரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி ஒரு கேட்டகரி வீடு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1500 ரியால் சம்பளமும் கொடுத்து அது போக வந்து ஒரு 200 ரியால் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்டர்நெட் வந்து சில வீட்டை கொடுப்பாங்க, சில வீட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? இது ஒரு கேட்டகரி வீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து 1500 ரியால் சேலரியும் கொடுத்து அது போக வந்து அவங்க வந்து மார்க்கெட்லாம் போகும்போது வந்து உங்களே கூட கூப்பிட்டு போய், அதான் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். அவங்கள கூட கூட்டிட்டு போய் வந்து உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள், அதாவது தக்காளி, காய்கறி, சிக்கன், அரிசி, இந்த மாதிரி சப்பச்சோறு பொருட்கள்லாம் வந்து அவங்க வந்து வாங்கி தருவாங்க. சரிங்களா? அவங்க மேக்ஸிமம் அவங்கள கூட்டு தான் போவாங்க, தனியாக போய் அவங்க வாங்கி தர மாட்டாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. இப்போ இதே நீங்கள் 1500 ரியால் சேலரி வாங்கினீங்களா, அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக எதுவுமே கிடையாது. சாப்பாடு, இன்டர்நெட்டு, சப்பச்சோறு, இது எதுவுமே கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ண முடியும்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாதம் இன்டர்நெட்டுக்கு ஒரு 100 ரியால் கண்டிப்பாக ஆயிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 100 ரியால் கண்டிப்பாக ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 250 ரியால் கண்டிப்பாக செலவாயிரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1500 ரியாலில் 350 ரியால் இங்கே போயிட்டுனா பாக்கி உள்ளதான் நீங்கள் வந்து ஊருக்கு அனுப்ப முடியும். அதுவுமே வந்து 250 ரியால் வந்து சாப்பாடுக்கு முடிஞ்சிருமான்னு கேட்டினா வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். மேபி 250லேருந்து ஒரு 300 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நமக்கு வந்து அவங்க சாப்பாடு தராமல் இருந்தால். ஏன்னா நமக்கு வந்து 3 டைம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ ரேட் ஆயிரும். நம்ம காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும். இது போக நம்ம சமைச்சு சாப்பிட்டா இது நம்ம ஹோட்டல் கிட்டலாம் போனோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் நண்பர்களே. ஓகேங்களா? அப்புறம் பேலன்ஸாக நம்ம வந்து ஊருக்கு அனுப்ப முடியும். நீங்கள் வந்து 1500 ரியால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குன்னா நீங்கள் அதில் வந்து 350 ரியால் உங்களுக்கு இங்கே செலவாயிரும் சவுதியிலே. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு 100, அது போக வந்து சாப்பாடுக்கு வந்து 250, அது போக இன்டர்நெட்டு 100, அப்படின்னு 350ங்கும் போது பாக்கியும் கையில் வந்து 1150 இருக்கும். அதை நீங்கள் ஊருக்கு அனுப்பும் போது அது எவ்வளோ நீங்கள் அனுப்ப முடியும்னா ஒரு 26,000 ரூபாய் அவ்வளோதான் அனுப்ப முடியாது நம்ம ஊருக்கு. சரிங்களா? இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டிரைவருக்கு. இதே வந்து உங்களுக்கு வந்து 1500 ரியால் சம்பளமும் கொடுத்து அது போக வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு ஒரு 200 ரியால் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் நீங்கள் போடணும். அதுலேயுமே ஒரு 100 ரியால் கண்டிப்பாக போயிடும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடுக்கு 200 ரியால் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது வந்து முடியாத விஷயம் தான். எக்ஸ்ட்ரா ஒரு 50 கண்டிப்பாக ஆயிரும். அந்த மாதிரி மாதம் நமக்கு எப்படி ஒரு 350 ரியால் செலவாயிரம் நண்பர்கள். சாப்பாடு ஒரு 250, அது போக வந்து இன்டர்நெட் ஒரு 100 ரியால். இந்த மாதிரி 350 கண்டிப்பாக போயிடும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்லாம் கொடுத்துருவாங்க, சிம் கார்டெலாம் கொடுத்துருவாங்க. சிம் கார்டு கொடுப்பாங்க, இல்லை வந்து அவங்க மாதம் வந்து ரூபா கொடுப்பாங்க சிம் கார்டுக்கு வந்து ஈஸி பண்ணுறது. இந்த மாதிரி வீடுலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்புறம் வந்து 3வது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1500 ரியால் சம்பளமும் கொடுத்து அது போக வந்து நமக்கு வந்து கடைகளுக்கெல்லாம் போனால் வந்து ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாங்க தெரியுமா? அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய பொருட்கள் எதுவுமே தெரியாது. நம்ம அந்த பருப்பு திருப்பலாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து சும்மா சோறும் அந்த கத்தரிக்காய் சோறுங்க போங்க, அரிசி, கத்தரிக்காய் அந்த மாதிரி காய் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்றது நம்ம தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க வாங்கி கொடுத்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வாங்குவோம். அதனால எப்படி இருந்தாலுமே மாதம் ஒரு 300 ரியால் டு 250 ரியால் கண்டிப்பாக செலவாகிறாங்க. எந்த ஒரு மாற்றுமே கிடையாது நம்மளே. அதுக்கு பாக்கி நம்ம எவ்வளோ இருக்கோ நம்ம அதுதான் வந்து ஊருக்கு அனுப்ப முடியும். அதுவும் வந்து பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது. சரிங்களா? அது போக வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் அக்காமடேஷன் என்ன கிடைக்குன்னா, ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏசி, சப்பு சவரு, இந்த மாதிரியே போட்ட ஐட்டம் எல்லாமே கிடச்சிரும். வாஷிங் மிஷினு, ஏசி, அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இது ஹீட்ரு. ஏன்னா இங்கே வந்து வெயில்னால் வெயில், குளிர்னா குளிர், இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து தேவையான பொருள்லாம் கொடுத்துருவாங்க. இந்த வெயில் டைமில் பொருள் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து குளிர் டைம் தேவையான பொருள்லாம் கொடுத்துருவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தனி ஆளுக்கு எவ்வளோ ரூம் இருக்குமோ அவ்வளோதான் ரூம் இருக்கும். ரொம்பலாம் ஒன்றும் பெரிய ரூம்லாம் இருக்காது. சின்னதாக குட்டியாக ஒரு ஆள் மட்டும் இருக்க மாதிரி சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிச்சன் தனியாட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரே ஹால் மாதிரி இருக்கும்.
நம்ம அதுக்குள்ளே சின்ன டேபிள் மாதிரி போட்டு நம்ம வந்து சமைக்கக்கூடிய பொருள் அங்கே வச்சுக்கலாம். பாத்ரூமும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு பெரிய ரூமாக கிடைக்கலாம் எதிர்பார்க்காதீங்க. ரூமெல்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய அக்காமடேஷன் சொல்லலாம். அது போக வந்து சாப்பாடு வந்து அப்பப்போ கொடுப்பாங்க. சில வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் வந்து சாப்பாடெலாம் வந்து நம்ம கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கை காசு போட்டு எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து நம்ம என்ன அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வேலைக்கு வரோம். அதனால வந்து லைசன்ஸ் பொறுப்பு வந்து அவங்க கையில். நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து ஃபெயில் ஆனாலும் சரி, என்ன தான் நீங்கள் ஆனாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க லைசன்ஸ் எப்படியும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம கூட வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறோம்னீங்களா, நம்ம வந்து அப்சரில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் டேட்லாம் போயாச்சாங்க. அப்போ வந்து நம்ம சவுதி நம்ம கூட வருவாங்க. என் வீட்டில் வந்தாங்க. என் சவுதிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆள். அது மாதிரி மேக்ஸிமம் லைட்டாக வந்து நிற்பாங்க. அவங்க வந்து நின்று பேசுனால நமக்கு வந்து லைசன்ஸு கிடச்சிடும். லைசன்ஸுக்கு நீங்கள் வந்து எந்த ஒன்றும் கஷ்டப்படணும். அதாவது நம்ம அங்கே இருந்துட்டு லைசன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணிடுவோம், எக்ஸாம்பிள் இருக்குமே, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். அதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு இவங்களே பார்த்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நமக்கு அது ஒரு லாபம். அங்கே இந்த வேலைக்கு வந்து நமக்கு வந்து இந்த லைசன்ஸ் ஒன்று கிடைக்கும். அப்புறம் நண்பர்கள் யாரும் கிடையாது. வேறு வந்து என்ன, ஃபுல்லாக ஊர் சுற்றி பார்க்கலாம், எல்லா இடமும் நல்லா கறங்கலாம். வேறு இந்த வேலையில் பொறுத்தளவு வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பெனிஃபிட்லாம் கிடையாது. சரிங்களா, நண்பர்களே அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வேலையில் வந்து நமக்கு இவ்வளோ தான் பெனிஃபிட்டு. இதே நீங்கள் கம்பெனிக்கெலாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓவர் டைமு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதில் நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து காசு பார்க்கலாம். சொல்லுங்கள், இதே நீங்கள் வந்து கம்பெனிக்கெலாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேலரிக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்த வேலை பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து டைம் வேலை கிடையாது. உங்களுக்கு வந்து எப்போ கூட்டாலும் நீங்கள் போகணும். இது ஒரு பெரிய நமக்கு வந்து ப்ளஸ் இந்த மைனஸ். அதே நீங்கள் கம்பெனி போனீங்களா, நீங்கள் வந்து 8 ஹவர் டியூட்டி 10னா 10 அவ்வளோதான். உங்களுக்கு அது மாதிரி வேலை கிடையாது. நீங்கள் வந்து அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைமில் ஆட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு கம்பெனியில் நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் என்னென்னு தான் நீங்கள் வந்து வேலை பார்த்தாலுமே உங்களுக்குள்ள சேலரி மட்டும் தான் கிடைக்கும். அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு எந்த ரூபாயுமே கிடைக்காது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அந்த டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, 100 50 கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம வந்து இடைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஓவர் டைம்லாம் கிடைக்கும். அதனால் வந்து புதுசாக வந்து வரவங்க வந்து கொஞ்சம் யோசித்து வரணும். நான் இங்கே வரும்போது வந்து எனக்கு யாருமே இந்த மாதிரிலாம் சொல்லி தரவே இல்லை. இந்த சவுதிக்கு போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எதுவுமே தெரியவே செய்யாது. நான் சும்மா ஏதோ வந்தது தான். நான் வரும்போது வந்து எப்படி நினச்சேன்னா நம்மளே மாதிரி இவங்களே இருப்பாங்க, வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் வந்து அப்படி கிடையாது செய்யாது. இவங்க டோட்டல் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதனால் வந்து என்கிட்ட கேட்டால் இந்த வேலைக்கு நீங்கள் வரதை விட நீங்கள் வந்து கம்பெனி போகலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டான். நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்களா முடிஞ்சா உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோனும் எதுவுமே வராது. உங்கள் கம்பெனியில் கூட உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு எப்போ வேலை முடியும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவங்க எப்போ கூட்டாலும் நீங்கள் போகணும் நண்பர்களே, இதுதான் கதி. அது இல்லாமல் அங்கே வந்து ரூமும் நீட்டாக இருக்கும் கம்பெனியில். இங்கே வந்து அந்த அளவு நீட் இருக்காது. ஏதோ ஒரு சின்ன ரூம் நமக்கு மட்டும் தங்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சேலரி இவ்வளோ தான் கொடுப்பாங்க. கம்பெனியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி சேம் இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேலரி இவ்வளோ தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாலும் உங்களுக்கு சேலரி கிடைக்காது. அதில் வந்து புதுசாக வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்து யோசித்துவாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு லைசன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கிடையவே செய்யாது. நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹவுஸ் லைசன்ஸ் வந்து பெருசாக வந்து வேல்யூ ஆகாது, எடுக்க மாட்டான். சும்மா ஜஸ்ட் வச்சிருப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த லைசன்ஸ் வேல்யூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில். இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் வந்து பேசிக்காக உள்ள சேலரி டீட்டெயில். இதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த வீட்லேயும் வந்து சம்பளம் அதிகம் கொடுக்க மாட்டானுங்க. இவ்வளோ அவ்வளோதான் சம்பளம். ஒன்று 1500 இல்லை 1500 + 200 இல்லை வந்து 1500 + சாப்பாட்டில் பொருள் தான் கொடுப்பாங்க. இது மேலே எதுவும் கூட கிடைக்காது. அப்படியே சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விடுங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.